படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறையா ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது, தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டரிக்கல் ஷேரே பண்ணிச்சு, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு, உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான். கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் இருந்து தான் வாங்கினதே. நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார். அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா, காஞ்சூரிங் கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் அன்றைக்கி சந்தோஷப்பட்டேன். அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறையா இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெங்கி வந்து வெறித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே. நான் சொல்கிறேன், சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அதுவே பெரிய மனசு. ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால் அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன், இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்னையா பண்ணுறது, சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு, இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ, பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறையா இந்த படத்தில் விவியாக இருக்குது. ஜென்ரலாக அஜித் சார் படங்களில் அந்த வியில் ஸ்டார்ட் ஆகும் நிறையா, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் அவன் பேர் வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய், அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான். ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் அவங்க எல்லோரும் ஒரு யங் டீமு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் 10 வருஷம் டேரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனால் எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு. இல்லை ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கியா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவில். அப்புறம் இங்கே ஒருத்தன் அபிலாஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ்லாம் சொன்னான்ல, அவனும் போன வர வரைக்கும் பேசல. 2 சண்டை போட்டுக்கிட்டு இப்போ தான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வர ப்ரெஸ் மீட் வருது பேசி தொலைவன்ட்டு. அது ஒரு குரூப்பில் வேறு இருக்கும், டேய் குரூப்பில் தூக்குறாங்க, ஏன்டா இல்லை எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா
ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்டு சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னார், விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டில் செம்மையாக ஆடிருப்பார். ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயந்தான். பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சுருக்காரு ரிச்சி, நம்புகிறேன். அது கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே, டான்ஸ் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸு சாங்கில் அதில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸு ஒரு ஸ்டெப்பு, உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு. அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்மில் ஒரு 30 செகண்டு ஆட சொன்னார் அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார். இப்படின்னாரு, ஓகே ஓகே அப்படின்ட்டு, ஓகே டேக் அப்படின்னாரு. இன்னும் எப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே ஒரே டேக், அது ஓகே. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒருத்தரால் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் அவர் நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோடய சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஏதோ சில காரணங்களால் வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படி தான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பனில் நான் பார்த்தேன். எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிகிட்டு வரலையா அவர், அந்த படத்தில் அந்த மாதிரி வருவார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலன் விசாரணைலாம் பார்க்கும்போது அந்த கொன்று மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்போல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாருன்ட்டு. ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறதில்ல. பட் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரும் நிறையா இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு மதுசூதனன் சார், அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களாக இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னென்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார். என்னென்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ளே ஒரு 10 மாடுலேஷனில் 10 பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணி காட்டுவார். இவர் ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5ஆவது வாட்டி 6ஆவது வாட்டி போனோன்னு இருக்கு, யார் அவரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரோ, ஏய் டைரக்டர் சொல்கிறத மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்ட்டு 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், பார்க்க ஜாலியாக இருக்கும். பட்டு ஜாம்சன் நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும். லிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணால் இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி, ப்ராம்ப்ட்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகராக ஆசைப்பட்றேன். அண்டு நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ளத்தேலித்த படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பார். இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக ஏதாவது அடிச்சுன்னு இருப்பார். எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையாக பார்த்து ரசித்தேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கே அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, விடிவி இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், நீ ஏன்பா சும்மா சீரியஸாக பேசினிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்துருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு, அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் க்ரியேட் ஆகி வருவாங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறையா புது ஹீரோஸ் வராங்க. ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ண ஆசை. லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன்.
தேஜாவும் அது உங்களோட சப்போர்ட்டால் எனக்கு பெரிய வெற்றி கொடுத்தது. 2வது நான் தெலுங்கில் பண்ணேன், நல்லா தெரியல. 3வது வித்தைக்காரன். இதுக்கும் உங்களோட அதே தேஜாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டோட படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ. I'd like to thank our director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியாது. ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆளுகள் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், பேச முடியாது. ஸோ ஏனோ வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படி தான் விஜய் சார், தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிகிட்ருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்ருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார். ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறாரு. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல, ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களாக எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். வித்தைக்காரன் வெங்கி வந்து எப்போதுமே என்னென்னா திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது. திருடர்கள் கதை வந்து எனக்கு ஒரு 10 அழகான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க. திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாகிடுது. அதனால் வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். குறிப்பாக வந்து ப்ரொடியூசர் வந்து விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா 2 கதையை போய் சொல்லியிருக்கார் முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். 2ம் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொன்னாராம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், அதை வேணால் சொல்லட்டுமா? சரியா, நாளைக்கு வந்து சொல்லு. அந்த சொன்ன படம் தான் 16 வயது நிலை. 16 வயது நிலை சொன்ன உடனே, ஐயோ இதுதான் என் படம், என்னையா இது போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சிருது. அதனால் புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்கே வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ், விஜய் பற்றி சொன்னார். விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு, இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு. பாட்டு, டான்ஸு எல்லா படையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜயை மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா அப்போ மனசுக்குள்ளே விஜய் ஒருத்தர் இருக்கார். இல்லை, வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னென்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னென்னா பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மாதிரி வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பு குருவாக நான் நினைப்பேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே ஒண்டர் அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு அவரே கட் சொல்லுவார், ஐயோ இது தேரல, நம்ம கட் பண்ணி எடுப்போம்னுவார். அந்த வீஃபண்டரில் பார்த்துக்கிட்டே ரசிப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா. அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் இன்ஸ்டியூட்லேருந்து.
அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்தவர் தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதிவை மாற்றுறார் பிசி. அவர் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்ததை நான் பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தார் அப்படின்னாரு. ஆனால் ஒன்று, தப்பை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும். தெரியாமல் செஞ்சிடக்கூடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றது தான் பிசி செஞ்சார். அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும். அப்போ தான் அதன்படி நம்ம சரியாக நிற்கலாம். தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக நிற்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷில் கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl, which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb, and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. பேசலாம் வராது எனக்கு. நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்கிட்ட கதை சொல்லியிருப்போம், நிறையா முயற்சி பண்ணியிருப்போம், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போயிருப்போம். பட் அதில் நிறையா தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டிருப்பார். 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் என்ன வேறு என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டார். அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அமுச்சு வச்சார். ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்குறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோவாக ஆகிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே. தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் நான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்து கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் இந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இன்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் இந்த கதையில் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருந்து. ஃபஸ்ட்டு நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை இடமா இருக்கணும், நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன், எது கொள்ளவே நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லைடா வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது எதிராக அப்படின்னா இப்போ ஏர்போர்ட்லாம் போய் கொள்ளடிக்கணும், நீ போய் அடி அப்படின்னாம. அப்போ தான் அப்போ ஓகேடா ஏர்போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாதுடா அப்படின்னா, இல்லைடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அதுக்கு தேங்க்ஸ் மச்சான்.
அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடியானதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேலே நிறையா உழைச்சது, டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேலே நிறையா உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் சித்து. அப்புறம் நடித்த நடிகைகள், அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்லேயே எங்கேயோ இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல். அப்போது லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ரொடியூசர் சொன்னேன், சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேறு தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னால், அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி, ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துடுவாங்க. டைலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தராஜ் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான், பட் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இது படத்தில் பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக. நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அதான் நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதில் மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சுருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெலாம் கேட்டேன், போட்டு டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி வரல. அவர் ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவில் போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ளே. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கும் நம்புகிறேன். நான் ஆசாசியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம். அந்த கதையில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்து நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். கிங்கு வச்சுருக்கீங்க, பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது. இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறான். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸும் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியுன்றதும் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ஒரு ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான். ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார், அவ்வளோதான். அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லைண்ணே, அவர் கேட்குறது ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்கள் நல்ல கேள்வி, அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டர் ஆகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன். இப்படி அவள் தான் நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்கள் போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைண்ணே. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. அப்போ மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணே. இப்போ நல்ல ஸ்டெப்ஸ் நிறையா போட்டு இதை நீங்கள் ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்கள், வரும்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமாக அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்தில் டபுள் 2 ரோல் வரீங்க, ஆனால் டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதில் யாரை வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா?
வித்தைக்காரன் அவனாக தான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனாக இருக்கணும். அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்லை, கதையில ஒரு திருட்டு வருது. அதை நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. எடுக்கணும் ஒரு 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 ஜேசியாக ஒரு ரேசியாக ஒரு படம் எடுக்கணுன்ற போது சதீஷ் வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடித்தாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடித்தாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதைன்னு ஃபஸ்ட்டு பிடிச்சேன்.